கூப்பிட்டீங்களா? எஸ். உன்னை காலேஜில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக என்ன மன்னிக்கணும். என்னோட அவசரமா பேசணும்னு வந்தீங்களா? அவசியமான சில விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். உன்னை அகாடமி ஹாலில் பார்த்தேன். ரொம்ப வசதியான இடத்துல உட்கார்ந்துருந்தேன். வசதியான இடம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். புரியுது. பத்மா, உன்னை ரொம்ப உயர்வா நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். நான் ஏமாறல. நீ ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் வாழ்க்கைங்கிற வியாபாரத்தை நீ ரொம்ப லாபகரமா நடத்த நினைக்கிறேன். What do you mean by that? For you, love is a cheap entertainment for which I have been used as a tool by you. நான் வரேன். விடுங்க என்ன. உங்க நாடகத்தை 4 சுவத்துக்குள்ள வச்சுங்க. இது பொது இடம். பத்மா, என் மனசு நீ ரொம்ப நோக செய்யற. அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு இப்பதானே உங்களுக்கு புரியுது. பத்மா, உனக்கு இப்படி ஒரு சபல புத்தி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. Padma, stop it. Padma, stop. Padma, stop it. நீ என்ன பார்த்து சிரிக்கிறல்ல? நான் அழ நீ எதை விரும்புறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய காதல் சாதாரணமான ஒரு ஏல பொருள். Who bids more, he gets it from you. Mr. Prabhu. உனக்கு தேவையானது பணம், பங்களா, வசதி, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு லட்சாதிபதி. எப்படியாவது வாழ்ந்தா போதும் நினைக்கிற உனக்கு. நீங்க சொல்றது அத்தனை உண்மை. 100க்கு 100 உண்மை. நான் பணத்தை காதலிக்கிறேன். ஆடம்பரமான வாழ்க்கையை பிடிக்கிறேன். காரையும் பங்களாவையும் காதலிக்கிறேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் இதுவரைக்கும் இல்லைன்னு உனக்கு தெரியும். Of course, I know. ஆனா என்னுடைய சந்தோஷத்துல உற்சாகத்துல உனக்கும் பங்குண்டு இல்லையா? உன் சந்தோஷத்துக்கு காரணம் முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கு அவசிக்கிறேன். சொல்றேன். நேத்து அகாடமி ஹால்ல என் பக்கத்துல பாத்திய என் கார்ல ஏற மறுத்த அதே பொண்ணு தாண்டாவ. அந்த ஆளு பதுமைக்கு பேர் பத்மா. நான் அவளை காதலிக்கிறேன். மனப்பூர்வம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மங்களகரமா. அப்கோர்ஸ் அவளு சம்மதிச்சிட்டா. Wish you best of lucks. Come on, pour me whiskey, I say. Thank you. Cheers. Cheers. டேய் குட்ரா, நான் ஒரு தம் அடிக்கிறேன். பிரபு, she's a charming girl, smiles like a pearl. அவளை பார்க்க அவளோட பழக அவ எனக்கு தேவையான மனசுல பட்டது. Not for an hour, but forever. கல்யாணம் அவளோட. அது ஒரு சொர்க்கம். நான் நடக்க போறது புதிய பாதை, நடத்த போறது புதிய வாழ்க்கை. My life is colorful, cheerful, I mean meaningful too. அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே மகிழ்ந்து போயிடுவீங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறியா? ஓ எஸ். என் கல்யாணம் மட்டும் என்ன நின்னா போயிட போகுது? என்ன விரும்புற பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முரளியோட கல்யாணம் தான் நடக்கணும். அவன் தான் எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. என்கிட்ட பேசிட்டான், கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டான். இனிமே நம்ம
வாடா மாப்பிள. ஏன் முரளி, நிஜமாவா? அப்போ பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஏண்டா முரளி, பெண் பார்த்துட்டியா? யாரவா? பேர் பத்மா. இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து வளர்ந்து கனிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மன்னிப்பு ஏண்டா? உங்க 2 மனசும் ஒத்து போனா அதுவே போதும். ஆமா, உங்களுக்குள்ள முடிவெடுத்தா போதுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களை கேட்க வேண்டாம்? ஆட போங்கம்மா, நீங்க ஒண்ணு. முரளிக்கு பொண்ணு கொடுக்க அவங்க புண்ணியம் பண்ணி இருக்கணுமா? இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? அந்தஸ்து, ஆஸ்தி, காரு, பங்களா. சரி, முறைப்படி பெண் கேட்க போக வேணாம்? பிரபு, நல்ல நாளா பார்த்து நீயும் நானும் பெண் கேட்க போவோம். நான் பின்ன முரளிக்கு அடுத்தபடி நீதானே இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை. எஸ். அழகான பெண்ணத்தான் என் மருமகளா என் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான். அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. இன்னும் அவங்க முடிவே சொல்லல, அதுக்குள்ள மருமக அது இதுன்னு. முடிவென்ன தம்பி, எனக்கு பூர்ண சம்மதம். எங்க முரளி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். முரளி ஒரு MA BCom, பூரணா ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, பல லட்சங்களுக்கு அதிபதி. காஃபி ரெடிமா? காஃபி கொண்டு வரேன். என்னம்மா அது, பார்த்து போக கூடாது? பார்த்து போகத்தான் நினைச்சாங்க, ஆனா அவசரம். யாரோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த பரிசுன்னு ஆசையா வச்சிருந்தா, இன்னைக்கு அவளே உடைச்சுட்டான். அதுக்காக வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். நானே அதை எடுத்து வெளியே எறிஞ்சிடுறேன். தம்பி தம்பி, பரவாயில்லைங்க. கையில குத்திருச்சா? ஏண்டா பிரபு, ரத்தம் வருதா? இப்படி காட்டு. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் காஃபி. சுபகாரியம் பேசும்போது ஏதாவது உடைஞ்சிட்டா திருஷ்டி போயிடுச்சும்பாங்க. இனிமே யாரோட கண் திருஷ்டி உங்க மேல படாது. ஏண்டா பிரபு, வலிக்கல? அடிபட்டா அதையே நினைச்சிட்டு இருந்தா வலிக்கும். அத மறந்து போயிட்டா மறக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. வலியே தெரியாது. என்னங்க, உங்க பொண்ணு இன்னும் சம்மதம்? பத்மா, உன் வாயால நீயே சரின்னு சொல்லுமா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்னங்க, வர்ற 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம். ஓ எஸ்.